இன்ஜூரினாலையும் ஃபார்ம் அவுட்னாலையும் பாதிக்கப்பட்ட சிஎஸ்கே பிளேயர் ஐசிசி கொடுத்த வார்னிங்ல பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப்ல விளையாடுறதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டாங்க. ஐசிசி அப்படி என்ன வார்ன் பண்ணாங்க? பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற முகமது ஷமியை ஏன் இந்தியா டீம்ல செலக்ட் பண்ண மாட்டாங்க? இந்தியன் பிளேயர்ஸோட சேலரி கான்ட்ராக்ட்ல பிசிசிஐ கொண்டு வர போற புது ரூல்ஸ் என்ன? இந்த 4 கிரிக்கெட் நியூஸோட ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் நியூஸை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மங்களகரமா சிஎஸ்கே டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நடக்க போற ஐபிஎல் காண்டி சிஎஸ்கே 14.20 கோடிக்கு எடுக்கப்பட்ட பிளேயர் தான் பிரசாந்த் வேர். வெறும் 20 வயசான இந்த பிரசாந்த் வேர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா சிஎஸ்கே டீமுக்கு இருப்பாருனோ கன்ஃபார்மா இவர் பிளேயிங் லெவல்ல இடம் பிடிப்பாருன்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சுங்க. ஆனா இப்போ இதுல ட்விஸ்ட் என்னன்னா ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கிற ரஞ்சி டிராபில நம்ம பிரசாந்த் வேருக்கு தோள்பட்டையில ஒரு பயங்கரமான காயம் ஏற்பட்டு இன்ஜுரி ஆயிட்டாருங்க. அந்த இன்ஜுரியில இருந்து அவர் குணமாறதுக்கு 3 இருந்து 6 வாரம் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு மேல ஆகும்னு சொல்றாங்க. இதனால மார்ச் கடைசியில தொடங்க போற ஐபிஎல்ல இவர் வந்து சிஎஸ்கே டீம்ல விளையாடுறது இப்போதைக்கு டவுட் தாங்க. மேபி இவர் ஆரம்ப ஐபிஎல் மேட்சஸ் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஐபிஎல் குள்ள இவர் சரியாயிருவார்னு நம்ம எல்லாருமே நம்புவோம். அதே மாதிரி சிஎஸ்கே ஓட இன்னொரு பிளேயரான நாத்தன் எலிஸ் பிபிஎல்ல ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இப்போ அவரு அந்த இன்ஜுரியில இருந்து சரியாகி நடக்க போற T20 வேர்ல்டு கப்புக்கு தயாராகிட்டு வராருன்னு நியூஸ் வந்திருக்குங்க. அதனால அவர் கன்ஃபார்மா ஐபிஎல் விளையாட வந்துருவாரு. சோ இப்போதைக்கு அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு சைடு என்னதான் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இன்ஜுரியால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு சைடு ஃபார்ம் அவுட்னால பாதிக்கப்பட்டு ஒரு சில பிளேயர்ஸ் மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி நான் யாரை சொல்றேன்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ஜாக் ஃபோக்ஸ் தாங்க. இந்த ரெண்டு பேரும் நடந்துகிட்டு இருக்கிற இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 சீரிஸ்ல ரொம்பவே மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா டீம்ல நம்ம சஞ்சு சாம்சன் முதல் மேட்ச்ல 10 ரன்னும் செகண்ட் மேட்ச்ல 6 ரன்னும் தேர்ட் மேட்ச்ல டக் அவுட்டுங்க. சாம்சன் அண்ணே நீ ஓப்பனிங் ஆடணும்னு சொல்லி பல பேர் இங்க குரல் கொடுத்துருக்காங்க. நீ வரக்கூடிய 2 மேட்சஸ்லாச்சு அடிச்சிருனே இல்லனா இங்க ஏகப்பட்ட பேர் மனசு உடைஞ்சு போயிருவாங்க பாத்துக்க. அதே மாதிரி நியூசிலாந்து டீம்ல ஜாக் ஃபோர்ஸ் 2வது T20 மேட்ச்ல 3 ஓவர் பவுல் பண்ணி 67 ரன்ஸ் கொடுக்கறாருங்க. இந்தியாக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ்ல இவர் கொஞ்சம் நல்லா தாங்க பவுல் பண்ணியிருந்தாரு. ஆனா T20ல இவரோட பவுலிங் படு மோசம் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு மேட்சை வச்சு நம்ம முடிவு எடுக்க கூடாதுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் வரப்போற மேட்சஸ்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் மனசை தேத்திக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த சையத் முஸ்தாக் அலி டிராஃபில நம்ம முகமது ஷமி 7 மேட்சஸ் விளையாண்டு மொத்தமா 16 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நடந்த விஜய் ஹசாரே டிராஃபில 7 மேட்சஸ் விளையாண்டு மொத்தமா 15 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருங்க. அதே மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ரஞ்சி டிராஃபில வெறும் 5 மேட்சஸ் விளையாண்டு மொத்தமா 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்க நம்ம ஷமியை ஏன் இந்தியா டீம்ல எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. லாஸ்டா அவரு போன வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபில விளையாண்டதுங்க. அதுக்கப்புறமா அவருக்கு இன்ஜுரி காரணமா ரெஸ்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ரெஸ்ட் டைம் முடிஞ்சு அவர் இன்ஜுரியில இருந்து மீண்டு வந்து நான் ஃபிட்டா இருக்கேன்னு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல 3 ஃபார்மட்லயும் மனுஷன் பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அப்படி இருந்தும் பிசிசிஐ இவர் ஒரு பேக்கப் பிளேயரா கூட டீம் இந்தியால செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான காரணம் பிசிசிஐ ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஃபார்மட்ல யங்கஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஃபியூச்சருக்கு ரெடி பண்றதுக்காண்டி ஷமியை டிராப் பண்றாங்கன்னு ஒரு சைடு சொல்றாங்க. இன்னொரு சைடு ஷமி என்னதான் டொமஸ்டிக் மேட்சஸ் விளையாண்டாலும் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஃபார்மட்ல ரொம்ப நேரம் பவுல் பண்றதுக்கு அவர் ஃபுல் ஃபிட் இல்லன்னு பிசிசிஐ நினைக்கிறனால அவர் ஸ்குவாட்ல எடுக்கப்படலன்னு சொல்லப்படுதுங்க. ஆல்ரெடி அவர் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஃபார்மட்ல விளையாண்டுட்டு இருந்தாரு. இப்போ அதுலயும் அவரை எடுக்க மாட்டாங்க. பாப்போம் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்லயாச்சும் இவரை செலக்ட் பண்றாங்களான்னு. பங்களாதேஷ் நாங்க T20 வேர்ல்டு கப்ல விளையாட மாட்டோம்னு அபிஷியல் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தலைவரான மோசின் நக்வி பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப்ல விளையாடுமா விளையாடாதாங்கிறத பாகிஸ்தான் அரசு தான் முடிவு பண்ணும். பங்களாதேஷுக்கு ஐசிசி பண்ணது மோசம். ஒருவேளை பாகிஸ்தான் டீம் T20 வேர்ல்டு கப் வரலனா நீங்க வேற டீமை தாராளமா அறிவிச்சுக்கங்கன்னு ஐசிசிக்கு எதிராக குற்றம் சாட்டி பயங்கரமா பேசியிருந்தாருங்க. இவர் பேசின இந்த ஸ்பீச்ல அப்போ பாகிஸ்தானும் நடக்க போற T20 வேர்ல்டு கப்ல விளையாட மாட்டாங்களான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சுங்க. ஆனா இதுக்கப்புறம் நீ அப்படி வரி ஐசிசி பாகிஸ்தானுக்கு ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுத்திருக்காங்க. அப்படி ஐசிசி என்ன வார்னிங் கொடுத்திருக்காங்கன்னா பாகிஸ்தான் ஒருவேளை இந்த T20 வேர்ல்டு கப்ல விளையாடாம போனா பாகிஸ்தானுக்கும் வேற கண்ட்ரிக்கு நடக்கக்கூடிய பைலேட்டரல் சீரியஸ்லாம் அதாவது 2 கண்ட்ரிக்கு மட்டும் நடக்கக்கூடிய இருதரப்பு சீரியஸ்லாம் இனி நடக்காது. பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய PSLல கலந்துக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு நாங்க NOC தர மாட்டோம். ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லாம உங்க நாட்டுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் வச்சு நீங்க டோர்னமெண்ட் நடத்திக்க வேண்டியது. அதே மாதிரி ஏசியா கப் டோர்னமெண்ட்ல பாகிஸ்தான் பேன் பண்ணப்பட்டுருவாங்க. இது போக அவங்களுக்கு ஐசிசி கிட்ட இருந்து
இருந்து வரக்கூடிய நிதியில இருந்து கடுமையான இழப்பு ஏற்படும் ஐசிசி வார்ன் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு வார்னிங் அப்புறமா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்க பேசினதெல்லாம் மறந்துட்டு வேற வழி இல்லாம அவங்களுடைய T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால இப்போதைக்கு பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப்ல விளையாடுறது கன்ஃபார்முங்க. இருந்தாலும் அந்த மோசின் நக்வி பாகிஸ்தான் அரசு கிட்ட இறுதி முடிவு கேட்கணும்னு சொன்னாரு. அதுதான் என்ன கதைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு. BCCI இந்த இயருக்கான பிளேயர்ஸோட சேலரி கான்ட்ராக்ட்ல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போறதா தகவல் வந்திருக்குங்க. அதாவது இதுக்கு முன்னாடி A+, A, B, Cன்னு 4 கிரேட் அடிப்படையில தான் நம்ம இந்தியன் பிளேயர்ஸுக்கு சேலரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுல A+ கிரேடை தூக்கிட்டு A, B, Cன்னு 3 கிரேட் அடிப்படையில மட்டும் சேலரி கொடுக்க போறதா நியூஸ் வந்திருக்குங்க. இதுக்கான காரணம் இப்ப இருக்க இந்தியா டீம்ல 3 ஃபார்மேட்லயும் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் கம்மியா இருக்க காரணத்தினால அந்த A+ கிரேடை தூக்குனதா சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி நம்ம விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஆல்ரெடி A+ கிரேட்ல இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ஒரு ஃபார்மட்ல மட்டும் விளையாடுற காரணத்தினால அவங்க 2 பேரையும் B கிரேட்ல மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த A கிரேட்ல பும்ரா, கில்லு, ஜெய்ஸ்வால், அக்சர் பட்டேலோட பேர் இருக்கும்னு சொல்லப்படுதுங்க. எனிவேஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான். இன்னைக்கு பார்த்த இந்த 4 கிரிக்கெட் நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. இட்ஸ் MLS Sports. See you next video guys.